ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். எந்த சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி. இப்போ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னு வந்து இதுக்கு முன்ன நான் போட்டிருக்க வீடியோவில் பார்ட் 1 போட்டிருக்கேன். அது பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா வந்து நம்மளது நம்ம நம்ம கோல் எப்படி செட் பண்ணணும், நம்ம எது நினைக்கிறோமோ அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸாக கொண்டு வரணும், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதுக்கு முன்ன நான் வந்து எந்த டாபிக் பற்றி பேசுனா, வீடு வாங்க போகிறோமா, வீடு கட்ட போகிறோமா, அதுக்கு நம்ம வந்து எப்படி மணியெல்லாம் சேவ் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம வந்து கடைசி வரை கொண்டு போகணும், அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு வர வீடியோவில் வந்து நான் அதை வந்து கண்டினியூஷன் பார்ட்டை வந்து பார்ட் 2 பொண்ணு போடுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்ன போட்டிருக்க வீடியோ வந்து எந்த வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டு வந்தேன் அதை தான் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயமும் எந்த வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். சரி, எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு. வழக்கம் போல தான் நான் சொல்கிறது, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பப்போ நான் புது வீடியோ போடுறது. இல்லைனா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் அப்பப்போ பார்க்க முடியும். நான் வந்து ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோ போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, எந்த ட்ராவலிங் எல்லாம் ரொம்ப டைட் ஷெடியூலில் இருக்குது. அந்த நடுவில் வந்து நான் அப்பப்போ வீடியோ எடுத்து அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து எடிட் பண்ணதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்லோட் பண்ணது எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது. அப்லோட் பண்ணதுக்கு நம்மளுக்கு சில விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம தமிழன் கிரியேட் பண்ணணும், அந்த வீடியோ சரியா வந்திருக்குதா, வாய்ஸ் ஒழுங்கா வந்திருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி தான் போடணும்ல. ஸோ இது கொஞ்சம் டிலே ஆகுது. நான் முயற்சி பண்றேன் இந்த டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக. சரி, வாங்க நம்ம என்னென்ன பேசலாங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து, இப்போ வந்து நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க முதல்ல இதுக்கு முன்ன. அதாவது லிங்க் நான் இந்த வீடியோ கீழே போடுறேன். ஏன்னா வந்து தங்கம் நம்ம வந்து சேவ் பண்றோம்ல, அதுக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்றோம். என்னன்னா வந்து நம்ம ஒரு சீட்டு போடுறோம்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சீட்டு போடுறோம், ஒரு லேட்டஸ்டே ஒரு 5 ஒரு சீட்டு போடுறோம். 5 சீட் வந்து 12 மாசம், சில கடையில் வந்து 12 மாசம் இருக்குது, சில கடையில் வந்து 11 மாசம் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சும்மா ஏறாம் தரம் போய் ஏதோ ஒன்று ஒரு கம்மல் வாங்குறோமோ, ஒரு பிளேஸ்லெட் வாங்குறோமோ, இல்லை ஒரு நெக்லஸ் வாங்கணும், அப்படி வாங்கக்கூடாது. நம்ம அதுக்கு முன்ன ஒரு கோல் ஒன்று செட் பண்ணும், ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த பொருள் வாங்கணும், அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல கடையில போய் விசாரிச்சுக்கணும். இதுக்கு வந்து எத்தனை கிராம்ல இது நல்லா இருக்கும், ரொம்ப எடுப்பா இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும், அதை நம்ம விசாரிச்சுக்கணும். முதல்ல விசாரிச்சுக்கிட்ட வந்து அப்புறம் வந்து நம்ம அந்த பொருளுக்காக வந்து எவ்வளவு மாசம் எவ்வளவு பணம் போட்டா அந்த 12 மாசத்துல அவ்வளவு பணம் சேரும். சில கடையில வந்து பணமா வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும், சில கடை வந்து கிராம் கணக்குல ஆட் ஆகும். அப்படின்னு இருக்காது. நீங்க வந்து ஒவ்வொரு ஊரை பத்தி தான் பொறுத்து இருக்குது. பாம்பேல இருந்து எல்லாம் இருக்குது. ஒரு கடையில வந்து கல்யாண் சூழல் வந்து கிராம் கணக்குல இருக்குது. இந்த தனுஷ்ல வந்து அமௌண்ட் நீங்க எவ்வளவு, இப்போ சப்போஸ் நான் 20,000 போடணும் வந்து எனக்கு 12 monthsல 20,000 எக்ஸ்ட்ரா கடன்காரம் கொடுப்பான் அப்படின்னு. கல்யாண ஜுவல்லில் அப்படி இல்லை. அது நீ 20,000 கட்டினா வந்து 20,000 எவ்வளவு கிராம் ஆட் ஆகுதோ அதுதான் வந்து அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படி. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அது நீங்க தான் விசாரிச்சுக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பொதுவில், இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 6 பவுன்ல வந்து ஒரு ஆரம் வாங்கணும்னு நினைச்சுக்கோங்க. அது உங்கள்ட்ட இல்லை, அந்த பொருள் வாங்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ நகை வேணும், எவ்வளோ பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு நீங்க மாசம் கடையில வந்து பணம் கட்டணும், சீட்டு போடணும். அதே இல்லாத வந்து தனியா கொஞ்சம் நீங்க வந்து ஆர்டி ஒன்று பேங்க்ல போடணும் 11 monthsக்கு. ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னா வந்து, இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு அந்த கடையில வந்து நகை வாங்கும் போது கொஞ்சம் கூட்டல் மேலிங்கேன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் காசு கொடுக்குறாப்புல இருக்கும். நம்மளுக்கு வந்து பொருள் வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. அப்பப்போ நம்ம வாங்கும்போது அந்த வெயிட் எப்படி இருக்குது அப்படிதான் நம்மளுக்கு பணம் கொடுத்து வாங்குறப்பல இருக்கும். ஸோ அதுக்கு நான் சொல்றேன், சேஃபர் சைடுக்காக இது வந்து நம்ம சைட்ல வந்து கொஞ்சம் ஆர்டி ஒன்று போடணும். பேங்க்ல வந்து கடையில வந்து நீங்க வந்து 10,000 ஒரு சீட்டு போடுன்னு நினைச்சுக்கோங்க. அதே சமயத்துல ஒரு 5,000 ஒரு 7,000 உங்களது வசதிக்கு ஏற்பாடாப்புல நீங்க ஒரு ஆர்டி ஒன்று போடணும். அது என்ன வந்து இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா வந்து, நீங்க அந்த டைம் 11 months ஆகும் பாரு உங்க கடையில நகை வாங்குற டைம்ல இந்த ஆர்டி வந்து மெச்சூரிட்டி ஆகணும். அப்படி பார்த்து நீங்க வந்து போட்டுக்கணும் பேங்க்ல. ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா வந்து நான் அப்படிதான் செய்யறேன். நான் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்ன போட்டிருக்கேன் வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் வந்து கல்யாண ஜுவல்லரியில் வந்து நான் வந்து 15 நான் சீட்டு போட்டுட்டு இருக்கேன். நான் அது கிராம் கணக்கில் போதாது. அதுல நான் தனியா ஒரு ஆடி ஒன்று இன்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து 7 பவுன்ல வந்து செயின் வாங்கணும், எனக்கு லாங் செயின் 36 inch.
அதில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கம்மியாகும் ஜாஸ்தியாகும் அது எல்லாத்தையும் தனித்தனி வேறு வேறு சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படியோ வந்து இந்த 7 பவுன் செயின் இந்த டிசம்பர் மாதத்தில் வாங்கணும் ஒரு குறிக்கோளாக இருக்கேன். அது எந்த கோல் அது அது வாங்கினா வந்து நான் வந்து என்ன சொல்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்து சைடு நான் வந்து சின்ன சின்னதாக நான் சேவிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து எது ஒன்று நம்ம வந்து கோல் செட் பண்ணுறோமோ அதை நோக்கி நம்ம போனால் நம்ம நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஏதோ சரி நம்ம சம்பாதிக்கிறோம், சேவிங் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனி அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சேவிங் வந்து நம்ம பண்ணுறோம் பாரு, அது சேவிங் ஒரு பேங்க்லேயே போட்டு வந்து மாதம் 1000 ரூபா போட்டு வந்து அது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றும் நீங்கள் வந்து லாபத்தை நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண இந்த சென்ஸ் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒரு நகை வாங்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும். அதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து சேவிங் அட் த சேம் தட் ஷுல் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கோல் செட் பண்ணிட்டு போகணும். இது ரொம்ப வந்து என்ன சொல்ல ரொம்ப பிளெஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. என்ன நான் சேவ் பண்ணேன், இவ்வளோ நகை வாங்குறதுக்கான கடைசியில் நான் ஆசைப்பட்ட பொருளை நான் வாங்க முடியலையே. நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்காது. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 7 பவுன் செயின் வாங்குறதா நான் வந்து நகை வந்து பணம் வந்து சீட்டு கட்ட இருக்கேன் இந்த கல்யாண சோழரில். அட் த சேம் டைம் நான் வந்து தனியாக ஒன்று ஆடி வேறு போட்டிருக்கேன். இப்போ வந்து சப்போஸ் எனக்கு அந்த அந்த டைம்ல வந்து அந்த 7 பவுன் செயின் வாங்குறது எனக்கு முடியல. அப்போ நான் ஒரு மன உளைச்சல். ஏன்னா நான் அவ்வளோ ஆசையாக அவ்வளோ ஒரு 12 மாசமா நான் சேர்த்து வச்ச காசு எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட பொருள் வாங்காம நான் வேற ஏதோ ஒரு பேங்கிள்ஸ் வாங்கிட்டேன், இல்லை ஒரு ஷார்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்து அது எனக்கு வந்து என்ன சொல்ல எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்காது. புரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு பொருள் மேல நம்ம ஆசை வைக்கிறோம் பாரு, அந்த பொருளுக்காக நம்ம அதுக்காக ட்ராவல் பண்ணிட்டே போகணும், அதுக்காக சேவிங் பண்ணிட்டே போகணும். அப்பதான் நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ நான் கேட்டேன் பார்ட் 2. இதுக்கு முன்ன பார்ட் 1 எப்படி நம்ம வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறது எப்படி சேவிங் பண்ணணும் அதை பத்தி நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. அப்புறம் இதையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இந்த வீடியோலாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஏதோ ஏதோ நம்ம செய்யறோம், சேவிங் பண்றோம், அங்க பசங்களுக்காக ஆடி கட்டுறோம், போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி கட்டுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக சேவ் பண்ணணும், அதுக்குன்னு முதல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். இது வந்து அந்த பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக பணம் சேர்க்கிறோம், இது அவங்களுக்கு மேரேஜ்க்காக வைக்கிறோம், இது அவங்களுக்கு வந்து நம்மளது ரிட்டையர்மெண்ட்காக நம்ம பணம் வச்சிருக்கோம். அப்படி வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தா வந்து அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல. இப்போ பாருங்க, லாஸ்ட் வீக்ல நான் வந்து இங்க இன்னொரு கடை இருக்குது இங்க பாம்பேல, கோபால்ராஜ் ஜுவல்லரியா திருச்சி கடை. அதுல வந்து நிறைய ஆஃபர்லாம் வரும். இப்போ பாரு வந்து புதுசு ஆஃபர் வரும். அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, மேடம் வாங்க புது கலெக்ஷன் வந்துருக்குது டைமண்ட்ல வந்து பாருங்க. அப்ப போய் நான் வந்து சும்மா அப்படியே கூப்பிடுறாங்களா அவங்களுக்கு ஒரு அந்த கடையில நிறைய வருஷம் அது சொல்லுவாங்க பாரு கைராசி கடைன்னு. அதுல அந்த கடையில நான் வாங்குறது இது வரைக்கும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன் நான். எந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி அதுக்கு திருப்பி இன்னொரு பொருள் வாங்குறது எப்படியா ஒரு எந்த சூழ்நிலை எனக்கு பணத்தை வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் இந்த பொருள் நான் வாங்கிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு கடை இது கோபால்ராஜ் ஜுவல்லரி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த கடை மெயின் ஆஃபீஸ் திருச்சியில இருக்குது, இங்க பெங்களூர்ல இருக்குது, இங்க பாம்பேல இருக்குது. இப்போ அவங்க அந்த கடையில் நான் போயிருந்தேன் லாஸ்ட் சனிக்கிழமை நினைக்கிறேன். அப்போ போனால் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன். அதுலேருந்து நான் ஒரு டைமண்ட் வந்து கம்மல் பார்த்தேன். அது என்னன்னா வந்து நம்ம பழைய காலத்துல நம்ம அம்மா பாட்டி எல்லாம் போடுவாங்க பரபடி கல், 7 கல் இருக்கும். 7 கல் தான் இருக்கும், 7 கல். அது கீழே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. அது விலை என்னன்னு கேட்டேன், எல்லாம் கேட்டு அவங்க அன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து 1,37,000 சொன்னாங்க. ஸோ அதை வச்சு சரி ஓகே பார்த்துக்கலாம், சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், நான் பேசாம வந்துட்டேன். இப்போ அந்த 1,37,000 வந்து நான் வந்து அதுக்காக இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1,37,000 அந்த ஒரு டைமண்ட் ஸ்டட்டும் அது கீழே ஒரு ஹேங்கிங் வாங்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு இந்த வருஷம் முடிவிட்டோம். எதுக்கும் அவசரப்படக்கூடாது, எதையும் நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த வருஷம் முடிவிட்டோம். நான் வந்து இந்த வருஷத்துக்கு எந்த கோல்டு ஜுவல்லரி இது எல்லாம் வந்து கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுக்காம நெக்ஸ்ட் இயருக்கு நான் வந்து மாசம் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி அப்புறம் போய் அந்த டைமண்ட் ஸ்டட்டு அந்த ஹேங்கிங் ரெண்டும் சேர்த்து வாங்க. அப்போ என்ன கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மேபி 1,50,000 போகும், இல்லை 2 லட்சம் போகும். அப்போ அப்பப்போ விலை எப்படி ஏறிட போகுது, அப்படிதான் அது நம்மளுக்கு கிடைக்க போகுது.
ஸோ இன் ஷார்ட்டாக நான் இதை தான் சொல்ல வரேன். நான் நம்ம எதையும் நோக்கி வந்து அதை ஒரு கோல் செட் பண்ணி நோக்கி போனால் அது நம்மளுக்கு கண்டிப்பாக 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு துளியாவது உங்களுக்கு வந்து ஒரு எந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.